ஒரு பாட்டு பாடி என் பாட்டில தாளவில்ல என்ன சொல்லியும் முட்டவில்ல அதை கீர்த்தடி ஓடி வந்து ஓச்செண்டறி ஒரு பாட்டு பாடி ஓச்செண்டறி ஒரு பாட்டு பாடி என்ன தீங்கி செய்தோம்? யார் உண்மை முனைவிலாவது கல்மண் கலந்தோமா அல்லது யார் நடக்கும் பாதையிலாவது முல்லை வாரி இறைத்தோமா? அப்படி இருக்கின்ற சமயத்திலே இப்பேற்பட்ட சதிகாரர்களின் சூழ்ச்சியால் நானும் என்னுடைய தங்கையும் ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கின்றோம். என்னுடைய தந்தை அரண்மனையிலே இருக்கின்றார். அவரோ வயது முதிர்ந்தவர். என்ன செய்ய போகிறார்கள் என்று ஒன்றுமே தெரியவில்லை. நானும் என்னுடைய தங்கையை தேடி இந்த அடர்ந்த கனகத்தின் வழியாக ஓடி வருகின்றேனே. ஆனால் இது நேரம் வரைக்கும் என்னுடைய தங்கை காணவில்லையே. எனக்கென ஒரு துணை இருக்கிறார் என்றால் என்னுடைய தங்கை மட்டுமே. என்னுடைய தங்கையை நான் எங்கு சென்று தேடுவேன் என்று ஒன்றுமே புரியவில்லையே. அண்டவா, நான் ஒரு ராசி இல்ல
ராஜா என் வாசத்தில் இதுவரை ரோஜா நான் ஒரு ராசி இல்ல ராஜா என் வாசத்துக்கு இதுவரை ரோஜா நான் ஒரு ராசி ராஜா என் வாசத்தில் இதுவரை ரோஜா ஆயிரம் பாடல் மலரி ஆயிரம் பாடட்டும் மனதி ஆயிரம் பாடல் மலரி என் ஆசைக்கு இல்லை உறவே நான் ஒரு ராசி இல்ல ராஜா என் வாசத்துக்கு இதுவரை ரோஜா நான் ஒரு ராசி இல்ல ராஜா என் வாசத்துக்கு இதுவரை ரோஜா நான் ஒரு ராசி இல்ல ராஜா என் வாசத்துக்கு இதுவரை ரோஜா என் வாசத்துக்கு இதுவரை ரோஜா நானும் என்னுடைய தங்கையை இந்த ஒத்தையடி பாதியாகவே தேடிக்கொண்டே வருகின்றேனே. ஆனால் இது நேரம் வரைக்கும் என்னுடைய தங்கை எங்கே இருக்கிறார் என்று ஒன்றுமே புரியவில்லை. சரி, இன்னும் சிறிது தூரம் சென்று பார்க்கலாம். சென்று பார்த்தால் என்னுடைய தங்கை எங்கே இருக்கிறார் என்று தெரிந்துவிடும். அப்படி இருக்கின்ற சமயத்தில் இன்னும் சற்று தூரத்திலிருந்து பார்ப்போம். நாட்டுக்கு அருகில் வந்துவிட்டோம். தங்கையினர் வெளியே இருப்பாள் என்று பார்த்தால் இதற்கு நாட்டு உள்ளே சென்று பார்க்கலாமே. யார் நீங்கள்? இந்த அடர்ந்த காலகத்தில் என்னுடைய தங்கையை தேடிக்கொண்டு செல்கின்ற சமயத்தில் எனக்கு எதிர்பட்டு ஓடி வந்து நிற்கிறேன். யாரையா நீ? ஏழ்மைக்குடியில் பிறந்தவனா? அப்படி என்றால் என்னுடைய தங்கையின்
பார்வைக்கு மலர் கொண்டு வர சென்றவன் நீயா? நான் தான் தெரியும். நீங்கள் யார்? யார் தெரியுமா? நீ கொண்டு வருகின்றாயே இந்த மலர், மலர். இந்த மலருக்கு சொந்தக்காரி என்னுடைய தங்கை அல்லவா? அப்படியா? அவருடைய அண்ணன் தான். ஐயா, அப்படி என்றால் உங்களுடைய தங்கை அறியாமல் உங்களுடைய தங்கை இருப்பாள். அப்படியாக இருவருமே சென்று பார்க்கலாம். புறப்பட்டு வா.